இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இன்றைக்கு நாம் பார்க்க போகிற தலைப்பு நம் ஆவியில் தேவன் வைத்திருப்பது. வசனம் 2 தீமோத்தேயு 1:7. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். பாருங்க, இந்த பயம் என்பது தேவனிடமிருந்து வருவதில்லை. இந்த பயம் நம்மை சந்தேகப்பட வைக்கிறது இல்லையா? தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றாமல் தடுக்கிறது பாருங்க. அப்போ 1 யோவான் 4:18 பார்க்குறோம், அன்பில் பயம் இல்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது வேதனை உள்ளது, பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல என்று சொல்லுகிறது. அப்போது அன்புல பயம் இல்லையா? அன்பு எங்கே இருக்குதோ அந்த இடத்துல பயம் இருக்காது. ஹல்லேலூயா. அப்போ பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். இன்றைக்கு அநேக வேளையில் நம்ம நினைக்கிறோம், நாம் கடவுள்கிட்ட அன்பாக இருக்கிறோம், அன்பாக நடந்துக்கிறோம் நம்ம அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் உண்மை என்னென்னா, தேவன் தான் நம்ம மேலே ரொம்ப அன்பாக இருக்கிறார். அவருடைய அன்பு பூரணமான அன்பு. நம்மளுடைய அன்புலாம் பாருங்களேன், சில டைம் சூழ்நிலைக்கு ஏற்பா போல் இருக்கும் இல்லை? நல்ல நன்மை கிடச்சிச்சு அப்படின்னா ஆண்டவரை துதிப்போம், போட்டுருவோம் இல்லை? சில டைமும் நம்மளுக்கு போராட்டங்கள், பிரச்சனைகள், சரீர பலவீனங்கள்லாம் வரும்பொழுது தடுமாற்றங்கள் இருக்கும் பாருங்கள். அப்போ அந்த அன்பிலே நம்ம என்ன பண்ண தோணும்? சந்தேகப்பட தோணும். என்னடா இது, தேவன் நம்மளை கைவிட்டுட்டாரா? தேவன் நம்மளை கண்ணோக்கி பார்க்கலையா? அவர் தயவு எனக்கு கொடுக்கலையா? அவர் கிருபை எனக்கு பத்தலையா? அப்படின்னு சொல்லி 1008 கேள்வி இருதயத்தில் வருகிறது. காரணம் என்னன்னா, அந்த அன்பு பூர்ணமான அன்பு நம்மக்கிட்ட இல்லை பாருங்க. அப்போது அநேக வேளையில் நம்மளுடைய காரியங்களை, நம்மளுடைய செயல்களை குறித்து நம்ம போவதல்ல. தேவன் யார் என்பதை அறிந்து கொண்டு அவருடைய அன்பில் நாம் பூரணமாக இருக்கும் பொழுது அந்த பூரண அன்பு நம்மக்கிட்ட இருக்க அந்த பயத்தை புறம்பே தள்ளுகிறது. ஹல்லேலூயா. அதான் சொல்கிறாரு பாருங்க, பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. அப்போது எதெல்லாம் தேவன்கிட்டேருந்து வரலையோ அதெல்லாம் நான் நிராகரிப்பேன் என்று தீர்மானிக்க வேண்டும். இந்த பயம் வரும் பொழுது இந்த வசனத்தை சொல்லி, தேவன் எனக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கல, எது தேவன் எனக்கு கொடுக்கலையோ அதை நான் ரிசீவ் பண்ண மாட்டேன், அதை நான் நம்ப மாட்டேன், அதை நான் நிராகரிப்பேன். அப்போ இந்த பயத்தின் ஆவியை நான் நிராகரிக்கிறேன், நான் எதிர்க்கிறேன் என்று சொல்லி விசுவாசத்தோடு கடந்து போக வேண்டும். பாருங்கள், இந்த வசனத்தை நான் NIV டிரான்ஸ்லேஷனில் தமிழ் மொழியாக்கத்தில் படிக்கிறேன். தேவன் நமக்கு அளித்த ஆவியானது நம்மை பயமுறுத்துவதில்லை, ஆனால் நமக்கு வல்லமையும் அன்பையும் சுய கட்டுப்பாட்டையும் அளிக்கிறது. ஹல்லேலூயா. இந்த சுய கட்டுப்பாட்டு அப்படின்னா தன்னையே திரித்து கொள்ளுகிற ஒரு காரியம். அப்போ நம்ம பார்க்குறோம், தெளிந்த புத்தி அப்படின்னா என்னன்னா, தெளிந்த புத்தி எப்போ அது வருகிறதுனா தன்னை திருத்தி கொள்ளும் பொழுது தான் அது வருகிறது பாருங்க. இன்னைக்கு நம்ம தவறை ஒத்துக்கொள்ளுகிறோமோ அன்றைக்கு தான் பாருங்க ஒரு மாற்றம் நம்மளுக்கு வரும். அப்போதான் நல்ல அந்த புத்தி நல்ல ஒரு தெளிந்த புத்தியாக இருக்கும் பாருங்க. அநேக நம்ம செய்கிறது எல்லாம் கரெக்டு அப்படின்னு ஒரு மேட்டிமை இருக்கும் பொழுது கண்டிப்பாக தேவனுக்கு வார்த்தைக்கு எதிராக தான் இருக்கும் பாருங்க. அந்த தெளிந்த புத்தி உள்ளவர்களாக நம்ம இருக்க மாட்டோம். அநேக குழப்பங்கள் வரும், தவறான ஒரு தீர்மானங்கள் எடுத்துருவோம், தவறான வழியில் போகிறதுக்கு சான்சஸ் உண்டு. அப்போது இந்த தெளிந்த புத்தி அப்படின்னும் போது தன்னை திருத்தி கொள்ளுகிறதுல தான் வருகிறது. அப்போது இந்த வசனத்தின் மூலமா தேவன் சொல்லுகிற ஒரு காரியம், நமக்கு வல்லமையும் அன்பையும் சுய ஒழுக்கத்தையும் அளிக்கிறார் என்று பார்க்குறோம். அப்போது இந்த வல்லமையின் ஆவி நமக்கு, அப்போ பயத்தின் ஆவியை கொடுக்காமல் வல்லமையின் ஆவியும் அன்பின் ஆவியும் தெளிந்த சிந்தனையின் ஆவியும் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ இந்த வல்லமையின் ஆவி அப்படின்னும் போது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் தேவனுடைய வல்லமையை செயல்படுத்துகிறார். ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய பலவீனத்தை விட அவருடைய வல்லமை பெரியது. அப்போஸ்தலர் 1:8 நம்ம பார்க்குறோம்ல, பரிசுத்த ஆவி வரும்போது நீங்கள் வல்லமையை பெறுவீர்கள் என்று எழுதியிருக்கிறது. அப்போது அந்த வல்லமை எப்படி வரும்னா, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருந்து அந்த தேவனுடைய வல்லமையில் செயல்படுத்துகிறவராக இருக்கிறார். அப்போ பவுல் சொல்லுகிறார்ல, என்னுடைய பலவீனத்திலும் உங்களுடைய பலன் பூரணமாய் விளங்கும். ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய பலவீனத்தை விட அவருடைய வல்லமை பெரியது. ரெண்டாவது, அன்பின் ஆவியை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். பயம் மனிதர்களிடமிருந்து நம்மை தள்ளிவிடும், ஆனால் தேவனுடைய அன்பு பாருங்க, நம்மை மற்றவர்களை நேசிக்கவும் மன்னிக்கவும் முடியும். ஹல்லேலூயா. ஏன்னா தேவனுடைய அன்பு அப்படிப்பட்ட அன்பு. அவர் யாரையுமே புறம்பே தள்ளுவதில்லை, பாவிகளை நேசிக்கிறார் இல்லை? பாருங்களேன், 1 யோவான் 4:19 அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். ஹல்லேலூயா. அப்போ நமக்கு முன்னாடி அவர் நம்ம மேல அன்பு கூர்ந்திருக்கிறார், அதுதான் சத்தியம். அனுதினமும் நாம் கேட்க வேண்டும், ஆண்டவரே உம்முடைய அன்புனால் என்னை நிரப்புங்கப்பா, என்னை மூடிக்கொள்ளுங்க ஆண்டவரே, உம்முடைய அன்பில் நான் நடக்கணும் ஆண்டவரே, நீர் எப்படி பிறரை நேசிக்கிறார் அதே போல நான் மற்றவர்களை நேசிக்க வேண்டும் ஆண்டவரே. நம்ம கிட்ட அன்பு செலுத்தாதவங்ககிட்டையும் நம்ம அன்பு
செலுத்துகிறது தான் தேவனுடைய அன்பு நம்மிடத்தில் வெளிப்படுகிறது என்ற அர்த்தம். ஹல்லேலூயா. பாருங்களேன், இந்த கிருபையின் சத்தியத்திலே கிறிஸ்துவுக்குள் நாம் நேசிக்கப்படுவதற்காக நம்ம போராடுவதில்லை. நாம் ஏற்கனவே நேசிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ நம்ம தோல்விகள் தேவனுடைய அன்பை குறைக்காது, நம்முடைய வெற்றிகளும் தேவனுடைய அன்பை அதிகரிக்காது. அப்போ அவருடைய அன்பு சிலுவையிலே முழுமையாக வெளிப்படுத்தப்பட்டது. பாருங்க, மூன்றாவதாக தெளிந்த சிந்தனையின் ஆவி நமக்கு கொடுக்கிறார். பாருங்க, தேவன் குழப்பத்தின் தேவன் அல்ல. பரிசுத்த ஆவி நமக்கு தெளிவான சிந்தனையும் நல்ல தீர்மானங்களையும் ஆவிக்குரிய அந்த நிதானத்தையும் அளிக்கிறார். இல்லை, அநேக வேளையில் அந்த நிதானம், தீர்மானம் இதெல்லாம் தான் நம்ம தவறுகிறோம் பாருங்க. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கும் பொழுது, அவருடைய சத்தத்தை நாம் கேட்கும் பொழுது, நம்மை விட்டு கொடுக்கும் பொழுது பாருங்க, நல்ல நல்ல தீர்மானங்கள் நம்ம எடுப்போம். தேவன் நம்மளுக்கு வைத்திருக்க திட்டத்தை அற்புதமாய் தேவன் நம்மளை நடத்துவார், அதுக்குள்ளாக நடத்துவார். பாருங்க, இந்த வசனத்தில் பவுல் பயப்படாதே என்று மட்டும் அவர் சொல்லலை, அதுக்கு பதிலாக பயம் உன்னிடமிருந்து வரவில்லை இல்லையா. ஏன்னா உனக்குள்ளே இருக்கிறது பரிசுத்த ஆவியானவர். அப்போ பயத்துக்கு இடமே இல்லை. அப்போ கிறிஸ்துவுக்குள் நாம் ஒரு புதிய சிஷ்யாக இருக்கோம் இல்லை. நம்ம ஆவியில் தேவன் வைத்திருப்பது பயம் அல்ல, வல்லமையின் ஆவி, அன்பின் ஆவி, தெளிந்த சிந்தனையின் ஆவி. ஹல்லேலூயா. ஜெபிக்கலாம். பரலோக தகப்பனே, இந்த காலை வேளையில் எங்களோடு நீர் இடைப்பட்டதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, பயம் எங்கள் உண்மையான அடையாளம் அல்ல. பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளே வாசம் செய்து ஆண்டவரே அப்பா, எங்களை வல்லமையினாலும் எங்களை அன்பினாலும் தெளிந்த சிந்தனையினாலும் எங்களை நிரப்பி ஆண்டவரே அப்பா, பயத்தை எங்களிடமிருந்து புறம்பே தள்ளி ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின்படி எங்களை வாழ எங்களை வழி நடத்துகிறீர். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் எல்லா புயல்கள் நடுவிலும் ஆண்டவர் பிரச்சனைகள், போராட்டங்கள், பலவீனம் நடுவிலும் ஆண்டவரே நாங்கள் சமாதானமாக உம்முடைய ஆண்டவரே எங்கள் அன்பின் தந்தை ஆண்டவரே எங்களோட வாசம் செய்கிறீர் என்ற ஒரு ஆண்டவரே ஒரு நிச்சயத்தோடு நாங்கள் வாழ்ந்து ஜெயம் எடுக்க ஜெபிக்கிறோம். இயேசு நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.